ராமநாதபுரம் மாவட்டம் செம்மங்குண்டு பகுதியில் அண்மையில் கட்டப்பட்ட நடைபயிற்சி மையத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகு வழங்க கேட்டு அறியலாம். ரகு, தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? விரிவான விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பா வருண்யா, கடந்த 3 நாட்களாக பெய்த பலத்த கனமழையால் ராமநாதபுரத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் வெள்ளம் சூழப்பட்டு காணப்படுகிறது. இந்த நிலையில் அண்மையில் கட்டி திறக்கப்பட்ட நடைபயிற்சி மையம் ஒன்றும் மழை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம், ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 3 தினங்களாக பலத்த மழை பெய்தது. இந்த மழை காரணமாக நீர்நிலைகளில் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. அது மட்டுமின்றி தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் வெள்ளம் சூழ்ந்து அந்த பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் ராமநாதபுரம் நகர் பகுதியில் அண்மையில் புதிதாக கட்டி திறக்கப்பட்ட செம்மங்குண்டு ஊரணி நடைபயிற்சி மையம் முற்றிலும் மழை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. செம்மங்குண்டு ஊரணியே அண்மையில் பெய்த மழை நீராலும் அந்த பகுதியில் இருந்த கழிவு நீராலும் தற்போது நிரம்பி வழிகிறது. கழிவு நீரும் மழை நீரும் சேர்ந்து பச்சை நிறத்தில் அந்த தண்ணீர் காணப்படுகிறது. இந்த நிலையில் செம்மங்குண்டு ஊரணியை சுற்றிலும் போடப்பட்ட நடைபயிற்சி மையம் நடைபயிற்சியாளர்கள் நடைபயிற்சி செய்ய முடியாத அளவுக்கு மழை வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. அங்கு அமருவதற்கு போடப்பட்டிருந்த இருக்கைகள் கூட மழை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. வர்ணியா, விவரங்களுக்கு நன்றி.